100% ஸ்காலர்ஷிப்பில் உங்களோட யூஜி படிப்பை நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலி 12th நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஃப்ரீயாக 100% அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அவேர்னஸ் நமக்கு தெரியல. ஆக்சுவலி 12th படிக்கும்போது எனக்குமே தெரியல. த்ரூ மை ஹெச்எம் தான் எனக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் தெரியும். ஆக்சுவலி அண்டர் த அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் நீங்கள் போகணும் அப்படின்னா there are 3 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட்டாவோ இல்லை போத் பேரண்ட் இல்லாமலும் இருக்கலாம். இல்லைனா போத் பேரண்ட் இருந்தும் ரொம்ப வறுமை கொட்டுக்க கீழே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்ல எஜுகேஷன் அகாடமிக்ஸில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுற பிள்ளைங்களாக இருக்கலாம். இந்த 3 கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா அகரம் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு நீங்கள் லெட்டர் எழுதி மூலமாக அதாவது ஹெச்எம்மோட சிக்னேச்சரோட உங்கள் ஸ்கூலோட சைனோட நீங்கள் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து அதை எப்போ போஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் இருக்கும் இல்லையா, ஹாஃப் இயர்லி முடிஞ்சு அந்த ஆனுவலுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வித் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு ரிப்ளை பேக் வரும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கும், அது உண்மைதானா, நீங்கள் அந்த மாதிரி அனுப்பியிருக்கீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன்ஸில் உங்களுக்கு மாதிரி ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆமா எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிப்ளை பேக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் வந்துடும். உங்கள் ரிசல்ட் வந்து அகரம் ஃபவுண்டேஷனே பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈவன் நல்ல மார்க்குன்னு சொல்ல முடியாது, ஓகே ஓரளவுக்கு படிக்கிற பிள்ளைங்களா நீங்கள் ஃபெயில் ஆகாமல் கொஞ்சம் பிலோ அவரேஜ்லாம் இல்லாமல் ஒரு மீடியமாக நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட போதும். அகரம் ஃபவுண்டேஷன் டேக். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸ் விசிட்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் ஒரு அட்ரஸ் எழுதிங்களா, ஹோம் அட்ரஸ் சொல்லி அந்த அட்ரஸ்க்கு அவங்களே வந்துருவாங்க. வந்து வீடு வந்து வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து உங்கள்கிட்ட ஒரு லைட்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா நீங்கள் உங்கள் அகாடமிக்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் அகாடமிக் நல்லா படிப்பீங்களா, உங்களுக்கு அடுத்து படிக்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்க எழுதிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அகைன் சென்னையிலேருந்து கால் வரும், இந்த மாதிரி நீங்கள் சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அதோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் கூட அகரம் ஃபவுண்டேஷனே ஏற்றுக்குவாங்க. அப்புறம் நீ அங்கே சென்னை போனதுக்கப்புறம் அங்கே அகைன் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்லையோ இல்லை கூட வந்தவங்ககிட்ட ஒரு வாட்டி கன்சர்ன் கேட்டுட்டு எல்லாமே ஓகே செட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன யூனிவர்சிட்டின்றதை அவங்க சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்கன்றதை அவங்களாம் சீட் வாங்கி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் டியூரேஷனில் சீட் வாங்கி வச்சுருப்பாங்க. உங்களோட வேலை என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த காலேஜுக்கு நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் இப்போது என்னோட காலேஜ் வந்து எப்படின்னா பிஎட் யூனிவர்சிட்டி, வீட் யூனிவர்சிட்டி வந்து இந்த எந்திரன் படம், காவலன் படம், இனிதி படத்துலாம் ஒரு காலேஜ் காட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த காலேஜ் தான் அது இந்தியாவிலேயே டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து 100% அதாவது நான் ₹1 கூட நான் கட்டவே இல்லை. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், நிறைய உள்ளே லேக் இருக்கும், உள்ளே ட்ரெயின் ட்ராக் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் யூனிவர்சிட்டி. அதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு மதுரையிலேருந்து ஒரு சாதாரண ஒரு மீடியமான ஒரு ஊர்லேருந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த பொண்ணு அது 12th வந்து 1200க்கு 1140 நான் ஸ்கோர் பண்ணேன், அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் குரூப்பு. ஸோ அப்படி ஸ்கோர் பண்ணனால இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி ₹1 கூட ஃபீஸ் கட்டாமல் நாங்கள் போய் படித்தேன். அதில் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலு, அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, டியூஷன் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, ஹாஸ்பிட்டல் ஃபீஸு, இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ. என்ன ஒரே ஒன்று நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து எங்கள் வீட்டுக்கு நான் வரணும் இல்லையா, அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதர் தென் தட் எனக்கு எந்த காசுமே நான் பே பண்ணுற மாதிரி இல்லை. அப்படி இருந்தாலுமே இருக்கும், லைக் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படி அத்தனைக்கும் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நான் லேப்டாப் எல்லாமே படித்தேன். சும்மா தெரிஞ்சவங்க கிட்ட லேப்டாப்ஸ் வாங்கி அப்படி தான் நான் படித்தேன். ஸோ உங்கள் லைப்ரரி நல்லா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். கம்மிங் பேக் டு இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுக்கணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அதை நான் எப்படி டேக்கிள் பண்ணேன் அப்படின்னா அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வைப்பாங்க. அந்த காம்படிஷனுக்கு நம்ம ரிஜிஸ்டர் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 100, 200 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணிவிட்டு அந்த காம்படிஷனில் வின் பண்ணோடனே அவங்க ப்ரைஸ் மணி வந்து எப்படி போகுதுன்னா கேஷ் ப்ரைஸாக தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு வின் பண்ணிட்டோம் அப்படின்னா 3rd, 2nd, 1st சொல்லி. ஸோ அந்த கேஷ் ப்ரைஸ் வந்துடும் எனக்கு 3000, 4000, 6000 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ அந்த கேஷ் ப்ரைஸ் வச்சு அதை தான் நான் வச்சுக்குவேன். அது எதுக்கு இருக்கும் அப்படின்னா இன்கேஸ் நான் ஃபுட்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஹாஸ்டலில் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கேன்டீனில் ஃபுட் வாங்கிக்கிறதுக்கோ பே பண்ணி சாப்பிட்ற ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதோ இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரியான காசுகளுக்கு அப்படி நான் சேர்த்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னா இது வந்து அகரம் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு மூலமாக வந்தது இருந்தாலுமே எங்கள் விஐடி யூனிவர்சிட்டியிலே ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் இருக்குது. நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அனுப்புகிறேன். ஸோ அந்த ஸ்டார்ஸ் அந்த ஸ்கீம் வந்து அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க ஸ்கூல்லையே இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்கள விஐடி யூனிவர்சிட்டியிலேருந்து டேரெக்டாக
அவங்களே அப்ரோச் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஸ்கீமில் எடுத்துக்குவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அகரம் ஃபவுண்டேஷன் நாங்கள் படித்தோம். நாங்கள் அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களை ஸ்டார் ஸ்கீமில் போட்டாங்க. ஸோ ஸ்டார் ஸ்கீமுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். எதுவுமே அவங்களே பே பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ பெரிய யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தெரியுறதில்ல. ஸோ நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ், இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸோட ஹெல்ப் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு 12th அதுக்கு தகுந்தப்ப நீங்கள் மார்க் எடுங்க. ஆக்சுவலி நீங்கள் இப்போ வரைக்குமே நான் வந்து 12th குவார்ட்டர்லி, ஹாஃப்லி எங்கள் ஸ்கூலில் போய் எங்கள் மிஸ்கிட்டலாம் கேட்டால் தான் தெரியும் அட்ராசிட்டிஸ். குவார்ட்டர்லி, ஹாஃப்லிலாம் நான் அந்த அளவுக்குலாம் மார்க் ஸ்கோர் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த அகரம் ஃபவுண்டேஷன் எழுதி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மூலமாக அவங்களை படிக்க வைப்பாங்க அப்படின்றது கேட்டதுக்கப்புறம், பட் அதுக்கு என்னன்னா இப்போ 3-4 பேர் நாங்கள் அப்ளை பண்ணோம். பர்டிகுலராக நமக்கு மட்டும் அது கிடைக்குது அப்படின்னா சிங்கிள் பேரண்டாக இருந்ததுனாலையும் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணனாலையும் மட்டும்தான் அந்த இது கிடைச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைடு வந்து நம்மளுக்கு பேரண்ட் இல்லை, நம்ம சிங்கிள் பேரண்டாக இருக்கும், நம்ம கஷ்டப்படுறோன்ற ஒரு இது இருந்தாலுமே இந்த மாதிரியான படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அது ப்ரிவிலேஜாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அதே ஸ்கூலில் நம்ம படித்த ஸ்கூல்லையே நம்ம கூட படித்த பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க. நம்மளோட ஸ்டேட்டஸ்லையும் ஃபினான்ஷியல் எல்லாத்துலேயுமே அவங்க கொஞ்சம் ஹையாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க அந்த காலேஜ்லேயே படிக்க முடியாது. ஏன்னா அந்த டாப் ப்ரைவேட்ஸ்னால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்காது, அவங்களால இப்போ ஃபீஸ் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சிருக்காது. பட் நம்ம மதுரையில் நம்ம லோக்கலில் ஏதோ ஒரு பெஸ்ட் காலேஜில் அவங்க சேர்ந்துருப்பாங்க. பட் அந்த காலேஜ்லாம் விட்டு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. இந்த மாதிரியான என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றதை நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆனந்த ஃபவுண்டேஷன், அகரம் ஃபவுண்டேஷன்ஸ், அப்புறம் முகவரி ஃபவுண்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் அது என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை எப்படி என்ன மாதிரியான லெட்டர் எழுதணும், உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், உங்களோட இன்டர்வியூலாம் எந்தெந்த மாதிரி இருக்கும், அவங்கள்ட்ட கான்டாக்ட் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுறது, இது மாதிரியான ஏதாவது கொரிஸ் இருந்துச்சு, டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, இல்லை நீங்களும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.